அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, வளைகுடா நாடுகளில் இன்று ரமலானினுடைய பிறை தென்பட்ட காரணத்தினால் இன்று முதல் இங்கு ரமலான் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நிறைய தான தர்மங்களை செய்து நிறைய அமல்களை செய்து இறைவனிடமிருந்து நற்கூலிகளை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவன். இந்த பதிவானது நமதூர் மக்களால் நமதூர் இளைஞர்களால் இயங்கி வரக்கூடிய பசியில்லா மேலப்பாளையம் அறக்கட்டளைக்கு உங்களுடைய ஜக்காத்தினையும் நன்கொடைகளையும் தர்மத்தினையும் தந்து உதவுவதற்காக வேண்டி இந்த பதிவு பதியப்படுகிறது. இந்த அறக்கட்டளையானது எந்த ஒரு ஜமாத்தோ கட்சியோ பெரும்புள்ளியோ யாருடைய பின்புலத்தில் இல்லாமல் நம்ம ஊர் மக்கள், நம்ம ஊர் இளைஞர்கள், நம்ம ஊர் மக்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்லாம் தரக்கூடிய அந்த சிறு சிறு உதவிகளை சேமித்து அதை வைத்து இயங்கி வரக்கூடிய ஒரு அறக்கட்டளையாக செயல்பட்டு வருகிறது. முழுக்க முழுக்க மறுமையில் இறைவனிடமிருந்து நற்கூலிகளை பெறுவதற்காக வேண்டி மட்டுமே ஒரு கொள்கையாக வச்சு நம்ம அறக்கட்டளை இயங்கி வருகிறது. எந்த ஒரு பெயருக்கோ புகழுக்கோ விருதுகளுக்கோ நம்ம எப்பவுமே ஆசைப்படுறதில்லை. நம்மளுடைய பணிகளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கடந்த 6 வருஷங்களாக பல உன்னதமான பணிகளை நம்ம செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முதன்மையாக வெள்ளிக்கிழமை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வோட கிருபையினால் 250 வாரங்களை நெருங்கி அந்த திட்டம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவுடைய நாளில் நம்ம ஊர் மக்கள் அவங்களும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டை சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 300லேருந்து 400 வரை உணவு பொட்டலங்களை நாமளே சமைத்து பொட்டணம் போட்டு ஏழை எளிய மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த உணவுகளை விநியோகிச்சுட்டு வர்றோம். மற்றபடியாக மாத மளிகை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தினை நம்ம செயல்பட்டுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக இப்போ வரைக்கும் 50லேருந்து 60 குடும்பங்களுக்கு ஆதரவற்ற ஆண்கள் இல்லாமல் வீடு சுற்றி அவங்களே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மக்களாக குடும்பங்களாக தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த கிட்டு போனால் அது தகுதியாக இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து குடும்பங்களுக்கு நம்ம அந்த மாத மளிகை திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். இன்னும் நம்ம லிஸ்ட்டில் நிறைய பெண்டிங்கில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் அதுக்கு உங்களுடைய உதவிகளை கண்டிப்பாக தந்து உதவ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடியாக திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் வீணாகக்கூடிய, அதாவது அவங்க சாப்பாட்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அதை நம்ம தொட்டி ஆட்டோவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்தந்த ஏரியாக்கள் இவங்கெல்லாம் இந்த உணவுகளை வாங்குகிற ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களுக்கு கொண்டு சென்று ஒரு பருக்கை கூட வீணாகாமல் அதை இஷ்யூ பண்ணி அந்த ஒரு பணியினை நம்ம செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பணி. இந்த பணியானது ஹை கிரவுண்டில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகாமுக்கு போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக வேண்டி துவா செய்து அவங்களுக்கு ஊட்டச்சத்தான போஷாக்கான நல்ல ஒரு உணவுப் பொருட்களையும் பழங்களையும் கொடுத்து அந்த ஒரு நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடிய பணியை நம்ம செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி மருத்துவ உதவி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதிகமான மக்கள் திடீர்னு எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது, இந்த வகைக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து இது நிறைய பேருக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம். அந்த ஒவ்வொரு செய்யக்கூடிய பதிவுகளையும் நம்முடைய முகநூல் பக்கத்தில் நம்ம போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு இன்னும் நிறைய பேர் நம்மள்கிட்ட பெண்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செய்ய வேண்டியுள்ளது. மாதம் அவங்களுக்கு மாத்திரைகள் வாங்க வேண்டியுள்ளது. அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகளை வச்சு நம்ம அதை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்வோம். கல்வி உதவித்தொகையானது ஏழை எளிய மக்கள் நிறைய மார்க் எடுத்து அடுத்தடுத்த படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மள்கிட்ட உதவி கேட்டு வராங்க. பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாமல் நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகையை நம்ம கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் இன்னும் நிறைய மக்கள் பெண்டிங்கில் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு இறைச்சி விநியோகம் பண்ணுறோம். நீங்கள் தரக்கூடிய அக்கீக்காவினுடைய அந்த இறைச்சி, ஹஜ்ஜி பெருநாள் நீங்கள் தரக்கூடிய இறைச்சி, இதையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வீடுகளை பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு போய் நம்ம கொடுத்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ரமலானினுடைய நேரத்தில் நோன்பு பெருநாள் கிட்டு, ரமலான் கிட்டு, ஹஜ்ஜி பெருநாள் நேரத்தில் ஹஜ்ஜி பெருநாள் கிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடத்தினுடைய ரமலானுடைய கிட்டுக்குண்டான அமௌண்ட் வந்து 2500 ரூபாய். இப்போது வரை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பங்களுக்கு நம்ம அதை இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த ரமலான் மாதம் முழுக்க அவங்க ஒரு நல்ல ஒரு உணவை இஃப்தாருக்கும் சஹருக்கும் உண்டாக்கி சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த கிட்டு அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. டேட்ஸு, சர்பத்து, கடல் பாசி, அரிசி மற்றும் அந்த என்னென்ன கொடுக்குறோங்கிறதெல்லாம் அந்த லிஸ்ட்லாம் அவங்களுக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறோம். இன்னும் கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. உங்களுடைய உதவிகள் வந்தால் அதை நம்ம சிறப்பாக ஒரு கொடுக்க முடியுங்கிறத இதில் சொல்லிக்கிறேன். அதுபோக ஏழை எளிய மக்களுக்காக புத்தாடை நம்ம கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 190லேருந்து 200 நபர்களுக்கு மிகாமல் நம்ம அவங்கள கடைக்கு கூட்டுட்டு போய் அவங்களுக்கு பிடித்த புத்தாடையை அவங்களே தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் தந்த அந்த உதவிகள் இறைவனுடைய கருணை மட்டுமே காரணம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் நம்ம அதை சென்ற வருடத்தை விட நிறைய மக்கள் நம்மளுக்கு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் அதுக்குண்டான ஃபண்டு முழுமையாக நம்மளுக்கு சேரலை. அவங்களுடைய அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அவங்களுடைய அந்த துவாக்களை பெறுறதற்கு நீங்கள் இன்னும் அது உதவி செய்யணும். மற்றபடியாக ஆதரவற்ற முதியவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம அடக்கம் செய்கிற பணியை நம்ம செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஜனாசாவினுடைய டென்ட்டு நம்ம மழை நேரங்கள்லையும் கடுமையான வெயில் நேரங்களையும் நம்மளுக்கு ஃபோன் அடித்து கூப்பிடும்போது நம்ம அந்த டென்ட்டை கொண்டு போய் அதை கபர்ஸ்தானில் ஓப்பன் பண்ணி மழையினால் கஷ்டப்படாமையும் வெயிலிருந்து பாதுகாக்கும்படியும் அந்த டென்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பணியை நம்ம செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் நம்ம செய்த பணி உங்களுக்கே தெரியும். எங்கேயுமே யாருமே வெளியே போக முடியாத சூழ்நிலை. வெளியே போய் கடைக்கு கூட எதுவும் வாங்க முடியாது. அந்த நேரத்துலையும் நம்மளுடைய மக்கள் பேட்ஜ் அணிஞ்சு கொண்டு கொரோனாவுக்கு பற்றி கூட பயப்படாமல் இறைவனுடைய இதை நாடி நற்கூலியை நாடி அந்த நேரத்தில் மும்முரமாக பணிகள் நிறைய செஞ்சோம். அதுவும் உங்களுக்கு தெரியும். கடைசியாக வெள்ள நிவாரண பணி நம்ம செய்தோம். நமது ஊர்களையும் செய்தோம். நமது ஊரை தாண்டி நமது ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்லையும் ஆறாம் பண்ணை போன்ற இடங்களுக்கும் போய் லாரியாக நம்ம சாமான்லாம் கொண்டு கொடுத்தோம். தொட்டி ஆட்டம் மூலமாக நிறைச்சி கொண்டு போய் நம்ம நிறைய பொருட்களை கொடுத்து உதவிட்டு வந்தோம். அதெல்லாம் நீங்கள் தந்த அந்த உதவிகளை வைத்து தான். ஆக இந்த ரமலானுடைய இந்த நேரத்தில் நிறைய பணிகள் நமக்கு இருக்குது. ஏழைகளுக்கு அந்த புத்தாடை கொடுக்கக்கூடிய பணியாகட்டும், ரமலானுடைய கிட்டாகட்டும், பெருநாளினுடைய நேரத்தில் அவங்களும் நல்ல ஒரு உணவை உண்டாக்கி சாப்பிட்றதுக்கு அந்த பெருநாள் கிட்டாகட்டும், இதுக்கெல்லாம் குடும்பங்கள் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதுக்காக உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அந்த ஆரத்தின் அந்த ஒரு குழந்தை புதுச்சேரியில் அவங்கள கொலை பண்ணதுக்கு எல்லாரும் ஆதங்கப்பட்டோம். இன்னும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். பலஸ்தீனத்தில் நம்ம மக்கள், நம்மளோட காசா உள்ள மக்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ குழந்தைகளை தினம் கொன்று அதை வெளியில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கஷ்டங்களை அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெறணும். அவங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கிறதுக்கும் இந்த போர் ஒரு தீர்மானத்துக்கு வரவும் அந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அழியறதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம எல்லாரும் நிறைய துவா செய்யணும். உங்களுடைய உதவிகளை இந்த நம்பரில் நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.